பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறத நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஒரு வசனம் சொல்லுது, மேலே டாப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, சுவிசேஷனுடைய வேலையை செய், தீங்கு அனுபவி, உன் ஊழியத்தை நிறைவேற்று. கடைசி வசனத்தை பாருங்கள், உன் ஊழியத்தை நிறைவேற்றணும். இப்போ இந்த ஊழியத்தை நிறைவேற்றாமல் நம்ம இந்த பூமியில் ஒன்றும் செய்ய முடியாது. எதுக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து யாருன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். இயேசு கிறிஸ்துடைய இந்த பிறப்பு எதற்காக, தெய்வம் எதுக்கு மனுஷனாக வர்றாரு, அவர் என்ன நோக்கத்துக்காக இங்கே வந்தார், யாருக்கு என்ன செஞ்சார், யாருக்கு என்ன செய்ய போகிறார், ஏன் அவர் சிலுவைக்கு போகணும், அவர் ஏன் மரிக்கணும், ஏன் உயிர் தள்ளணும். தெய்வம் மனுஷனாக வரலாம், ஒரு நாள் மனுஷன் தெய்வமாக ஆகவே முடியாது. அவர் தெய்வம் மனுஷகுமாரனாக தான் வந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். தெய்வம் மனித குமாரனாக வந்தார். உடனே இந்த சன் ஆஃப் காடுங்கிறத வார்த்தையோட அர்த்தம் புரியாமல் அநேக கள்ள உபதேசங்கள் இந்த நாட்டில் இருக்குது, உலகத்தில் இருக்குது. மனித குமாரனாய் வந்தார், மனுஷகுமாரனாய் வந்தார். அவருடைய மரணம் உயிர் தருதல், அதை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும், ஊழியத்தை நிறைவேற்றணும். இயேசு உங்களுக்கு தெரியுது, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக இயேசுக்கிட்ட வரீங்க, இயேசுவை நம்புறீங்க, இயேசுவை ஆராதிக்கிறீங்க, பைபிளை படிக்கிறீங்க, எல்லாம் ரைட்டு. ஆனால் இயேசுவை எல்லாருக்கும் சொல்லணுமே. தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் கட்டுறதுக்கு தானே ஆண்டவர் உங்களை சீசனாக தெரிஞ்சிருக்கிறாரு. ஊழியக்காரங்களோ, பாஸ்டரோ, அப்போஸ்தலரோ, தீர்க்கதரிசியோ, சுவிசேஷங்களோ, மெய்ப்பனோ, போதகனோ மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை அறிந்த அனைவரும் இயேசு கிறிஸ்துவை அறியாத அத்துணை மக்களுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டியது கர்த்தருடைய ஊழியம். அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். நீங்கள் அதை செஞ்சு பாருங்களேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி சொல்லுங்களேன். அப்படி மரணத்தையும் உயிர்த்தறது, நீ அவருடைய பிறப்பு, மரணம், உயிர்த்தது, இது முடிஞ்சு போச்சு சப்ஜெக்டை. இதுதான் காஸ்பல். அவருடைய பிறப்பு, எதுக்கு பிறக்கிறாரு, தெய்வம் எதுக்கு மனுஷனாக வர்றாரு, அழகாக சொல்லுங்கள் அவருடைய சுவிசேஷத்தை. உங்கள் வாழ்க்கையில் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் வரும், நன்மைகள் வரும், உங்களை தேடி வரும். அவர் கொடுக்குற சம்பளம் வித்தியாசமான சம்பளம், எடுக்க குறையாத சம்பளம் கொடுப்பார். நீங்கள் உலகத்துக்கு வேலை செய்கிறதெல்லாம் ரைட்டு, கொஞ்சம் அவருக்கு வேலை செஞ்சு பாருங்கள். அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பாருங்கள், அவர் கொடுக்குற பொருளாதாரத்தை பாருங்கள், அவர் கொடுக்குற சுகபலன் ஆரோக்கியத்தை பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். உன் ஊழியத்தை நிறைவேற்று. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஊழியத்தை நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.